அண்டம் 16 லோகத்திற்கும் கையெழுத்தக்கூடிய 2016 அதுவும் தவிர முன்பொரு காலத்தில் மனைவி அம்மனும் திருமணம் முடிந்து முடிந்தும் பிள்ளை குறைக்காக என்னை வேண்டி அநேக நாட்களாக தவழ்ந்தார். அப்படி தவழ்ந்த காலத்தில் அன்னவர் தவத்தை மெச்சி சென்று அப்பொழுது ஆனால் ரிஷியே, நீங்கள் செய்கின்ற தவத்தை மெச்சி நான் ஈசன் வந்திருக்கின்றேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் சாமி எங்களுக்கு புத்திர சந்தானம் இல்லை, ஆகையால் முகப்பேர் வேண்டும் என்று உங்களை கோரி தவம் செய்கின்றோம், எங்களுக்கு அது போன்ற ஒரு வரத்தை தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமா, அப்பொழுதோ ஆனால் மிருகண்டரிசியே 100 வயது பிள்ளை வேண்டுமா, 16 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டேன். அப்பொழுதோ மிருகண்ட ரிஷியானவர், ஆனால் சாமி 100 வயது வாழக்கூடிய பிள்ளை எவ்வண்ணமாக இருப்பான், 16 வயது வாழக்கூடிய பிள்ளை எவ்வண்ணமாக இருப்பான் என்று கேட்டார். அப்பொழுதோ ஆனால் மிருகண்ட ரிஷியே 100 வயது வாழக்கூடிய பிள்ளை கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க மாட்டான் என்று தெரிவித்தேன். 16 வயது வாழக்கூடிய பிள்ளை கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவான் என்று தெரிவித்தேன். அப்பொழுதோ மிருகண்ட ரிஷியானவர், ஆனால் சாமி எங்களுக்கு 100 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டாம்,
16 வயது வாழக்கூடிய பிள்ளையே போய் கொண்டு தெரியும். 16 வயசு பிள்ளை ஓடும் மாட்டாங்க. ஆமா. அவர் கேட்ட பிரகாரம் அவனை வரவழைத்து அவர் வரவழைத்த காலத்தில் ஈரை நின்று தந்தைந்து எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு மார்கண்டையன் என்று பெயர் சுட்டி யார் ஒரு மன்னராக ஓய்ந்து ஒரு மகன் வளர்த்து வந்தார். அப்படி வளர்ந்து வரும் காலத்திலே மார்கண்டையனுக்கு 16 வயது முடிந்தவுடன் தென் திசை ஆளக்கூடிய யமனானவன் 4448 தூதர்களை விட்டு பிடிக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுதோ மார்கண்டையனானவன் எப்பொழுதும் தன்னை மனதில் எண்ணி சிவபக்தி செய்து கொண்டிருந்ததால் அவர்களை கிட்ட நெருங்க முடியாமல் செய்தேன். அதன் பிறகு அந்த தூதரானவர்கள் எம்மிடம் சென்று, ஆனால் சாமி எங்களால் அந்த மார்கண்டையனை பிடிக்க இயலவில்லை என்று தெரிவிக்க, அப்பொழுதோ யமனுக்கு கோபம் வந்து ஆலயத்தில் கொடுத்து வருகிறேன் என்று வந்தான். அப்பொழுது மார்கண்டையனானவன் யமனை கண்டவுடன் பயத்தில் என்னை கட்டி அணைத்தான். அப்பொழுது அதை அறியாத யமனானவன் என் லிங்கத்தோடு வாசகை போட்டு இழுத்தான். அப்பொழுது